வாட்ஸ் அப் காய்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்டர்ன்ஷிப் ஆர் ஜாப் கிடைக்க ஹெல்ப் ஆகிற ஒரு முக்கியமான 7 ஸ்கில்ஸை தான் பார்க்க போகிறோம். வேகமாக அந்த 7 ஸ்கில்ஸ் என்னென்னு லைனாக பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி, இஃப் யூ ஆர் வாட்சிங் மை வீடியோ ஃபர்ஸ்ட் டைம், திஸ் இஸ் மீ சஞ்சய், 3rd year CSE ஸ்டூடெண்ட். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இந்த சேனலில் ஷேர் பண்ணுவேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் கரோ. 7 ஸ்கில்லுன்னு சொன்னால அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா AI லிட்ரஸி. ஏஐ லிட்ரஸின்றது ஒரு டைப் ஆஃப் எ ஸ்கில். இதுக்கு நீங்கள் ஏஐ இன்ஜினியராக இருக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை. ஜஸ்ட் யூ ஷுட் நோ ஹவு டு யூஸ் த ஏஐ அண்ட் எப்படி ஒரு ஏஐ டூலை எஃபிஷியண்ட்டாக உங்கள் ஒர்க்குக்கு யூஸ் பண்ணுறது தெரிஞ்சால் போதும். தட்ஸ் எனஃப். ஏஐ லைக் ChatGPT, Gemini அண்ட் Claude எக்ஸெட்ரா. அண்ட் என் காலேஜ் சீனியர் என்கிட்ட சொன்னது என்னென்னா, ஒரு கம்பெனி வந்து ஒரு இன்டர்ன் கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, ஒரு ஏஐ யூஸ் பண்ணி எப்படி அவங்க ஒர்க்கை எஃபிஷியண்ட்டாக பண்ணுறாங்கன்றது தான் பார்க்குறாங்களாம். அண்ட் இன்னும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, நிறைய பேர் ஏஐனால் தான் ஜாப் போகுது அண்ட் ஏஐ தான் என்னோட ஜாப்பை ரிப்ளேஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. தட்ஸ் ஓகே. அதே கம்பெனியில் யாரோ சில பேர் ஏஐ யூஸ் பண்ணி ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுறனால தான் அதே கம்பெனியில் இருக்க சில பேருக்கு வேலை போகுது, ரைட்டா? ஏன்னா நீங்கள் 4 பேர் 5 பேர் செய்கிற வேலையை ஏஐ யூஸ் பண்ணி ஒரு ஆளாக செஞ்சீங்கன்னா அப்போ தான் அந்த இடத்துல உங்களுக்கு வேலை இருக்கும். ஸோ ஏஐயை ரொம்ப எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. அந்த செகண்ட் ஸ்கில் இஸ் கம்யூனிகேஷன். ஒரு முக்கியமான ஸ்கில்லுன்னு நீங்கள் யார்கிட்ட போய் கேட்டாலும் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, கம்யூனிகேஷன் ஸ்கில் தான் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. இதுவே நீங்கள் ஒரு ChatGPT எந்த ஒரு ஏஐ கிட்ட ஒரு டாப் 3 ஸ்கில் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட அதில் கண்டிப்பாக கம்யூனிகேஷன் ஸ்கில் கண்டிப்பாக இருக்கும். வை? பிகாஸ் நீங்கள் இப்போ டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, தட் சேம் டைம் உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்லை, உங்களுக்கு கம்யூனிகேட் சரியாக வரலை. அப்படின்னும் போது நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் சரியாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணல, நீங்கள் அவங்ககிட்ட நல்லா கம்யூனிகேட் பண்ணலன்னா அந்த இடத்துல செலக்ட் பண்ண மாட்டாங்க. இதுவே உங்களுக்கு ஒன்றுமே தெரியல, சுத்தமாக எந்த நாலேஜுமே இல்லை, பட் நீங்கள் சூப்பராக கம்யூனிகேஷன் பண்ணுறீங்க, நல்ல ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வச்சே நீங்கள் ஒரு ஜாப்குள்ளே ஈஸியாக என்டர் ஆக முடியும். அண்ட் த தேர்ட் ஸ்கில் இஸ் டீம் ஒர்க் அண்ட் ப்ரொஃபஷ்னலிசம். இப்போ நீங்கள் ஒரு இன்டர்ன்ஷிப் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அதர் பீப்புள்ஸ் கூட தான் ஒர்க் பண்ணுவீங்க. அதே டைம் நீங்கள் ஏதோ ஒரு டீமில் இருப்பீங்க. அந்த ஒரு இன்டர்ன்ஷிப்பை அதே கம்பெனியில் ஒரு ஃபுல் டைம் ஜாபாக மாற்றணும்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துல தான் யூஸ் ஆகும் இந்த டீம் ஒர்க் அண்ட் ப்ரொஃபஷ்னலிசம்ன்ற ஸ்கில். டீம் ஒர்க்குன்றது உங்களுக்கே தெரியும், அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பட் ப்ரொஃபஷ்னலிசம்ன்றது உங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும் அண்ட் ரெஸ்பான்சிபிள் இருக்கும். அந்த ரெஸ்பெக்ட் அண்ட் ரெஸ்பான்சிபிளோட ஒரு சுச்சுவேஷனை எப்படி ப்ரொஃபஷ்னலாக ஹேண்டில் பண்ணுறீங்கன்றது தான் ப்ரொஃபஷ்னலிசம். அண்ட் த ஃபோர்த் ஸ்கில் இஸ் டெக்னிக்கல் ஸ்கில். டெக்னிக்கல் ஸ்கில்னால் எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, கோடிங்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட்டு அதெல்லாம் ஓகே தான். ஆக்சுவல் டெக்னிக்கல் ஸ்கில்னால் என்ன? உங்கள் டொமைனில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா? அதுக்குன்னு நீங்கள் டொமைன் என்னன்னு கேட்டுறாதீங்க. இஃப் யூ ஆர் எ வெப் டெவலப்பர், HTML, CSS, JavaScript, React, Node.js இதிலெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இஃப் யூ ஆர் எ ஆட்டோமேஷன் டெஸ்டர், ஜாவா, SQL, Selenium, Postman இந்த மாதிரி டூல்ஸ் அண்ட் ப்ரோக்ராமிங்லலாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அதுதான், நீங்கள் எந்த அளவு உங்கள் டொமைனில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அந்தளவு உங்கள் டெக்னிக்கல் ரவுண்டில் நீங்கள் உங்களோட பெஸ்ட்டை கொடுக்கலாம். அந்த 5th ஸ்கில் இஸ் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில். ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்னால் நீங்கள் ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணி அதுக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறது மட்டும் கிடையாது. எப்படி நீங்கள் அந்த ப்ராப்ளமை அப்ரோச் பண்ணுறீங்க, எப்படி நீங்கள் அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறீங்க, இதெல்லாம் பொறுத்து தான் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் சொல்லுவாங்க. எப்படி ஒரு ப்ராப்ளமை பெஸ்ட்டாக சால்வ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த ப்ராப்ளம் என்ன ப்ராப்ளம் பார்க்கணும். செகண்டு அந்த ப்ராப்ளம் எங்கேருந்து வருதுன்றதை பார்க்கணும். 3வது அந்த ப்ராப்ளமை நம்மளால் எப்படியெல்லாம் சால்வ் பண்ண முடியும், எந்த மெத்தட்லாம் சால்வ் பண்ண முடியுன்றதை பார்க்கணும். 4வதாக எந்த மெத்தட் அதில் பெஸ்ட்டாக இருக்குதோ அதை சூஸ் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். இப்படி தான் ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுவாங்க. அப்புறம் த 6th ஸ்கில் இஸ் நெட்வொர்க்கிங். நெட்வொர்க்கிங் சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வருது லிங்க்டின் தான். லிங்க்டினில் ஒரு நல்ல ஒரு நெட்வொர்க் இருந்தாலே போதும். எதுக்காக நமக்கு அந்த நெட்வொர்க் தேவைப்படுதுன்னா, இஃப் உங்கள் காலேஜில் எந்த ஒரு பிளேஸ்மெண்ட்டுமே இல்லை, நீங்கள் ஒரு ஜாப் தேடிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைம் தான் அந்த நெட்வொர்க் உங்களுக்கு யூஸ் ஆகும். எப்படின்னா, லிங்க்டினில் போய் ஒரு 50 பேருக்கு ஒரு சின்ன கான்வர்சேஷன் பில்ட் பண்ணி அந்த 50 பேர்கிட்ட ஒரு ரெஃபரல், அவங்க ஒர்க் பண்ணுற கம்பெனியில் ரெஃபரல் கேட்டிங்கன்னா அதில் ஒரு 5 ஒரு 2 பேராக ரெஃபரல் வாங்கி தர மாட்டாங்களா என்ன? கண்டிப்பாக தருவாங்க. காலேஜ் படிக்கும் போதும் சரி, படித்து முடித்ததும் கிராஜுவேட் ஆகி ஜாபில் இருக்கும்போதும் சரி, இந்த நெட்வொர்க்குன்றது நமக்கு தேவை. ஸோ இதுவும் ஒரு வகையான ஸ்கில் தான். ஒரு நல்ல ஒரு நெட்வொர்க்கை பில்ட் பண்ணி வைக்கிறதும் ஒரு வகையான ஸ்கில் தான். ஸோ ஸ்டார்ட் கனெக்ட் வித் பீப்புள்ஸ். அண்ட் எனக்கு கூட லிங்க்டினில் கனெக்ட் பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அப்படியே கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பட் ஆனால் ஒரு விஷயம், உங்கள் ப்ரொஃபைல் வந்து ப்ரொஃபஷ்னலாக இருந்தால் மட்டும்தான் யாராக இருந்தாலும் சரி ரெஃபரல் தருவாங்க. இல்லைனா உங்கள் ப்ரொஃபைலில் ஒன்றுமே இல்லைனா உங்களை
இக்னோர் பண்ணுவாங்க, அவாய்ட் பண்ணுவாங்க. உங்கள் ப்ரொஃபைலை நீங்கள் பக்காவாக வச்சுக்கணுன்னா இந்த ஒரு இடத்துல தான் இன்வால்வ் ஆகுது பர்சனல் பிராண்டிங். ஸோ த 7வது ஸ்கில் இஸ் பர்சனல் பிராண்டிங். பர்சனல் பிராண்டிங்னா நீங்கள் உங்களை எப்படி பிராண்ட் பண்ணிக்கிறீங்கன்றது தான். பர்சனல் பிராண்டிங்கிறது உங்களோட சோஷியல் டிஜிட்டல் ப்ரொஃபைலில் மட்டும் இல்லை, டே டு டே லைஃப்பில் மீட் பண்ணுற பீப்புள்ஸ்க்கும் நீங்கள் யாருன்னு தெரியணும். அது எப்படி நான் யாருன்னு மற்றவங்ககிட்ட காமிக்கிறது அப்படி கேட்டிங்கன்னா, நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க, யார் யார்கிட்ட எப்படி நடந்துக்கிறீங்க, அண்ட் நீங்கள் எப்படி உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க மற்றவங்ககிட்ட, இன்க்ளூட் சோஷியல் மீடியா பேஜ் அண்ட் ஆல்சோ ரியல் லைஃப். சிம்பிளாக சொல்லணும்னா உங்களை நீங்கள் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க மற்றவங்ககிட்ட. ஸோ அதுதான் உங்களோட பர்சனல் பிராண்டிங். ஸோ கைஸ், இதுதான் அந்த 7 ஸ்கில். ஐ திங்க் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வேகமாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். எனிவே, அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த ஸ்கில்ஸ் எல்லாமே பக்காவாக இருந்துட்டு கடைசியாக உங்கள் ரெஸ்யூமே ஒழுங்காக இல்லைனா எங்கேயுமே செலக்ட் ஆகாது. ஸோ இந்த ரெஸ்யூமே ஒரு பிகினராக, ஒரு ஃப்ரெஷராக ஒரு ரெஸ்யூமே நார்மலாக எப்படி பண்ணுறதுன்றதை நான் ஒரு தனி வீடியோவாக போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து லாஸ்ட்டில் என் கார்டில் ஆட் பண்ணுறேன். இந்த வீடியோ முடிச்சுட்டு அப்படியே அந்த வீடியோ பார்க்குறதுனா கூட பார்த்துக்கோங்க, இல்லை அப்புறமா கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படியே எப்பவும் போல் லைக் போட்டுருங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். யா, பீஸ் அவுட்.